பாத்தியா? திவ்யா படம் கரெக்டா தான் இருக்கும். ஓகே. அதான் நல்லா காதலிச்சு விட்டுருக்காங்க. நல்லா காதலிச்சு. சரி ராஜு நீயும் போய் அவங்க கூட சேர்ந்து திவ்யாவுக்கு போயிரு அப்படின்னா வேற வழியே இல்லை இப்போதைக்கு. இல்லப்பா நான் அங்க இல்ல சாண்ட்ராக்கு போறியா? அங்கேயும் கிடையாது. நம்ம ஒரு தொலைநோக்கு பார்வை. போயிரு. எஸ் அப்கோர்ஸ். கம்மு மாமாவே இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா கம்மு பரவாயில்ல போல. நானும் பேசாம கம்மு பக்கம் போவோம். இல்ல இப்போ சொல்றேன் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. வியானாவும் ஸ்ட்ராங் பிளேயர், கம்பரியும் ஸ்ட்ராங் பிளேயர். சரி, ஆனா இவங்க என்ன பிரச்சனைனா அவங்க நல்ல கேம் போயிட்டு இருக்கு, ஆனா யாரோ ஒருத்தர் வந்து கெடுத்து விட்டுறாங்க. அங்க அரோரா, அங்க அரோரா, இங்க வந்து இங்க எப்படியே அங்க அரோரா 2 பேரும் வந்து 2 பேர்த்து முடிச்சுட்டு இருக்காங்க. ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு விஷ்ணு மேலதான். கூடவே தான் சுத்துது செவ்வால. ஐயோ நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி விட்டேன். ப்ரோ ஒரே நிமிஷம். சையன் ப்ரோ வந்துருக்காங்க. சர்வேர் ப்ரோ பேசுங்க. இல்ல ப்ரோ எல்லாம் பேசிட்டு ப்ரோ. நான் எபிசோட் பார்க்கல, ஜெனரலா பேச தான் வந்தேன். அப்படியா? சர்வேர் ப்ரோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க போல. இன்னைக்கு சுத்தி சுத்தி அடிச்சிர மாதிரி பாத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஃபுல் என்ஜாய் ப்ரோ. இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி. 2வது நாளே எக்ஸ்போஸ் ஆகும் நான் நினைச்சே பார்க்கல ப்ரோ. ரொம்ப ஹாப்பி. இல்ல மாட்டா மொத்தமா வந்து மாட்டுது. என்ன ப்ரோ 2 நாள் முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தாரு. சரியா அவரு போயிட்டு திவாகர் ஒரு 2 வாரத்துல எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. 2 நாளே முடிஞ்சிருச்சு வேலை. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இருப்பாரு. சேன் ப்ரோ 10 வீடியோ போட்டாச்சா? சர்வைவர் நான் தான் சொன்னேன்ல, வாட்டர்மெலன் எவிக்ட் ஆகுறது நல்லதுதான். மீதி இருக்கவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆவாங்கன்னு. கண்டிப்பா சார். வாட்டர்மெலன் ரீஎன்ட்ரி வரவே கூடாதுன்னு ஆசைப்படுறேன். இத ஃபேனா 100% வந்தானா மறுபடியும் அந்த நெரட்டிவ் செட் பண்ணிடுவாங்க. அந்த கேஸ்ட் செட் பண்ணி இவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவன் வராம இருக்கிறது ரொம்ப நல்லது. அக்கா அபியாக்கா இப்ப வந்து கேம் மூலியமா வந்து எக்ஸ்போஸ் ஆனா பரவாயில்ல. இது வந்து கேமை தாண்டி கண்ட கர்மாந்திரன் மூலியமா எக்ஸ்போஸ் ஆனா என்ன பண்றது? யோசிச்சு பாருங்க. ரெட் கார்டு ராஜு, நான் தான் ஐடியா ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு இருக்கேன். ரெட் கார்டு கொடுங்க. ரெட் கார்டு கொடுத்தீங்கன்னா சீசன் 7 ரீக்ரியேட் பண்ணலாம். டிஆர்பி எகுரும். அப்படியே போய் பெட்டில வந்து வெளியில வினோத்தை ஹீரோ ஆக்கலாம். இல்ல அபி ஆக்சுவலா ஒரு விஷயம் இல்ல, நான் ஒரு விஷயம் சொல்லணும். கேக்குதா? ஹலோ கேக்குது ப்ரோ கேக்குது. ரசிகன் நீங்க மியூட்ல போங்களா உங்களோட. ஆக்சுவலா கானா வினோத்துக்கு உண்மையிலேயே ஆர்கானிக்கா சப்போர்ட் இருக்கு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். நிறைய பேர் 1 hour எபிசோட்ல கானா வினோத் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் காட்டப்படல. குறிப்பாக விஜய் சேதுபதி அவர்களுடைய வீக்கெண்ட் எபிசோட்ஸ்ல கானா வினோத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எதுவுமே வைக்கப்படல, எதுவுமே அட்ரஸ் பண்ணப்படல. மேலோட்டமா பேசி கடந்து போயிடுறாரு. இது எப்படி எனேபிள் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, டோட்டலா ஒரு தரப்பு அவங்க ஃபுல்லா வந்து 1 hour எபிசோட் பாக்குறாங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல்ஸை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ் ஆர் கானா வினோத் வந்து ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு. ட்விட்டர் இந்த எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல தான் பாசிட்டிவிட்டியும் கிரியேட் பண்றாங்க. அட் த சேம் டைம் கானா வினோத் மேல இருக்கக்கூடிய தவறுகளையும் நம்ம வந்து சுட்டி காட்டுறோம். நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன், கீழே ஒரு 100 கமெண்ட், எல்லாத்துலயுமே சேம் விஷயம். ப்ரோ எங்களுக்கு கானா வினோத் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்னே தெரியாது ப்ரோ, நீ என்ன ப்ரோ சொல்றேன்னு கேக்குறானுங்க வந்து. எனக்கு புரியல, நிறைய பேருக்கு தெரியவே இல்லை அபி. ஆக்சுவலா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கானா வினோத் பண்றது எல்லாருக்குமே போய் சேர்ந்துட்டு இருக்கு. சீரியஸ்லி நோ சம்திங். நீங்க சேர்த்துங்க, வீடியோ தான் இருக்குல்ல, எடுத்து போடுங்க. நான் போட்டுட்டு தானே இருக்கேன். அது நான் போடுறது எந்த அளவுக்குன்னா ஒரு 10,000 பேர் போய் சேருமா? நான் போட்டா ஒரு 10,000ன்றது ஆவரேஜா எனக்கு வர வியூஸ் ஒரு வீடியோக்கு. ஆனா அது ரொம்ப கம்மியான நம்பர்ஸ்ல. பெரிய பெரிய சேனல்ஸ் எடுத்து இவன் இப்படி ஒரு விஷயத்த பண்றான் அப்படிங்கறத பேச மாட்டேங்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா சோசியல் மீடியால இருக்க எக்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய இன்ஃபுளுசர்ஸே இந்த விஷயத்த கானா வினோத் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கருத்து தெரிவிக்க தயங்குறாங்க. என்ன ரீசன் தெரியுமா உங்களுக்கு? கேஸ்டிஸ்ட்ன்ற பிராண்ட பண்ணிருவாங்கன்ற பயம்தான். நான் சீரியஸ்ல சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். நம்மளையும் கேஸ்டிஸ்ட்னு பிராண்ட் பண்ணிருவாங்க, எதுக்கு வேண்டாம் அது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறாங்க. சீரியஸான உண்மை இதுதான். நீங்க யோசிச்சிருக்கீங்களா? கிட்டத்தட்ட 6 வாரம் கடந்து போயிட்டு இருக்கு இந்த ஷோ. விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு வாரம் கூட கானா வினோத்தை கூப்பிட்டு வச்சு அட்ரஸ் பண்ணவே இல்லை. ஏன் கானா வினோத் தப்பே பண்ணலையா? அப்படியே பண்ணா கூட மேலோட்டமா பண்ணிட்டு கடந்து போறதுக்கான காரணம் என்ன? விஜய் சேதுபதியோட சன் நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? அப்போ ஏதோ ஒரு இன்ஃபுளுயன்ஸ் விஜய் சேதுபதிக்கும் மேக்கர்ஸுக்குமே இருக்குமோங்கிற டவுட் எனக்கு வருது.
இப்போ திவாகர் பண்றான் தப்புன்னா கானா வினோத் பண்றதும் தப்பு தானே. இப்போ அவன் வீக் 1ல இருந்து பெண்கள்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிறான் தானே. இப்போ இதே ஒண்ணு இல்லைங்க, சிம்பிளா சொல்றேன். திவாகர் ஒரு பெண்ணை வந்து பின்னாடி தட்டுற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் உங்ககிட்ட இருக்கு, என்னங்க பண்ணுவீங்க? என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க? எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகியிருப்பீங்க. அதை ஊதி பெருசா அதுக்கு ஒரு ரெட் கார்டு கொடுக்கணும்னு இருப்பாங்க. ரெட் கார்டு கொடுக்கணும். ஒட்டுமொத்த யூடியூப் கொந்தளிச்சிருப்பானுங்க, ருத்ர தாண்டம் ஆடி இருப்பானுங்க. வேற மாதிரி இந்த பிரச்சனையை எஸ்கலேட் பண்ணி கொண்டு போய் அவன் லைஃப க்ளோஸ் பண்ணி முடிச்சிருப்பானுங்க. ஆனா அதை கானா வினோத் பண்ணதுனால அவர் இப்போ வரைக்கும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சர்வே பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கான முக்கிய காரணம் என்ன? பேச வேண்டிய நபர்கள் வாய் திறந்து பேசாம இருப்பதனால்தான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அபியோ, செய்யோனோ, சாமோ, ரசிகனோ, விக்னேஷோ நம்ம போடக்கூடிய ட்வீட்ஸ், நம்ம பேசக்கூடியது ரொம்ப பேருக்கு ஒரு ஒய்டர் செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகுறது இல்ல. அட் த சேம் டைம் அவனும் காட்டுறது இல்லை. இதெல்லாம் லைவ்ல வந்து சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ். ஆக்சுவலா இதை வச்சுதான் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கோம். பாருங்க இவனு இப்படிதான் ஒரு குரூப். ஆக்சுவலா பீப்புள் ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் ஹீஸ் ஃபார் த டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல, எதன் அடிப்படையிலடா வந்து நீங்க கானா வினோத்துக்கு டைட்டில் கொடுப்பீங்க? இப்படி வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனுக்கு பெண்களை வந்து உணர வைக்கிற நபரா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட கேம் சென்ஸ்ன்றது இல்ல. ஒரு சுச்சுவேஷன் கொடுக்கப்படுதுன்னா அதுக்கு ஒழுங்கா ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் திவாகரை மட்டும் வச்சுதான் ஒரு எகெயின்ஸ்டா திவாகருக்கு எதிராக அவரை மார்க் பண்றது, புள்ளி பண்றது, பாடி ஷேம் பண்றது, ஒன்லைனர் போடுறதுன்னு ஒரு கேம் ஆடி வச்சிருந்தாரு. அதை தாண்டி அவர் வேற என்ன பண்ணாரு? ஓகே, இஸ் பெர்ஃபார்மிங் வெல் இன் டாஸ்க், அது போதுமா? சோ எப்படி ஒரு பெரிய விஷயம் நம்மளே அறியாம ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. நீங்க போனீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் இங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்குதான் ஐ கேம் டு நோ தட் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எல்லாமே கானா வினோத் ரொம்ப ஃபயரா பண்றாரு பிக் பாஸ்க்குள்ள. இந்த நான் வியூவர்ஷிப் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, பெருசா லைவ் பார்க்க முடியாம, டெய்லி வந்து ஸ்பேஸ் கேட்க முடியாம, நான் சிம்பிளா சொல்றேன், இங்க எத்தனை ஸ்பேஸ் நடக்குது? ஒரு 10 ஸ்பேஸ் நடக்குமா டோட்டலா பிக் பாஸ் ஸ்பேஸ்? அதுல ஒரு ஸ்பேஸுக்கு 200 பேர் இல்ல 500 பேர்னே வச்சுக்கோங்க. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 10 ஸ்பேஸுக்கு ஒரு 5000 பேர். அதுவா பிக் பாஸ் ஆடியன்ஸ்? 5000 பேரா? பெரிய நம்பருங்க. நம்ம வந்து ஒரு 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 ஒய்டர் ஆடியன்ஸுக்கு இவன் பண்றதை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கவே இல்லைன்றதான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. ஆனா திவாகர் பண்றத மிகப்பெரிய அளவுல கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. திவாகருக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூப்ல, எக்ஸ்ல, ட்விட்டர்லன்னு எல்லா இடத்துலயும் வந்து திவாகருக்கு நெகட்டிவிட்டின்றது கிரியேட் ஆயிருக்கு. அவன் வந்து இப்படிப்பட்டவன் அப்படி அவனை ஒரு பிராண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் கானா வினோத் விஷயத்துல எதுவுமே போய் மக்கள்கிட்ட சேரலன்றதுதான் உண்மை. இப்போ நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல அவனுக்கு 3 லட்சம் ஓட்டு வருது அப்படின்னு. பீப்புள் ஆர் ஓட்டிங் ஃபார் ஹிம். பிஆரும் இருக்கு, அட் த சேம் டைம் ஓட்டும் கானா வினோத் நல்லா பண்றான்னு நினைச்சுக்கிட்டு ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்க ஆக்சுவலா. சோ இதை நான் யாரை குறை சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிவ்யூவர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில இருந்து ரிவ்யூ பண்றாங்கல்ல இந்த ஷோவை, கண்டென்ட் யூடியூப் கண்டென்ட்டை போடுறாங்கல்ல அவங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்ல இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் அவங்க, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ், இவங்க கிட்டதான் மிகப்பெரிய அளவுல ஒரு தவறு இருக்கு. ரொம்ப பயாஸ்டா நடந்துக்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப இது வந்து வெக்கி தலைகுனிய வேண்டிய விஷயம். ரொம்ப பயாஸ்டா நடந்துக்கிறாங்க. ஏன்னா நீங்க திவாகருக்கு ஒண்ணுன்னா ரத்தம், இவனுக்கு ஒண்ணுன்னா தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி இவ்வளவு பயாஸ்டா நீங்க நடந்துகிட்டீங்கன்னா திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர். திவாகர் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு சர்வே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. திவாகரை வந்து அவர் அட்டாக் பண்றது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இப்ப திவாகர் போனதுக்கு அப்புறம் அவர் வந்து அவருடைய உண்மை முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்குது. இப்ப அரோரா கிட்ட நாட் இன் சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் இந்த அக்குள்ள டச் பண்ணது அப்படின்றது 3rd இன்ஸ்டன்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து அந்த சோஃபால வந்து கை போட்டது, அதுக்கு முன்னாடி வந்து அந்த கார்டன் ஏரியால டான்ஸ் பண்றப்போ தூக்கி சுத்துனது. சோ இதெல்லாம் நான் என்ன ப்ரோ கேக்குறேன்னா சிம்பிள். சேம் ப்ரோ, ஒரு மேட்டர் மிஸ் பண்றீங்க. முந்தானத்து கிச்சன்ல வந்து இது பண்ணிருப்பாரு, அந்த வீடியோ அந்த இடுப்பு அந்த இடுப்புக்குள்ள ட்ரை பண்ணது. ஓகே, அது ஒண்ணு சாரி மறந்துட்டேன். தேங்க்ஸ் அது ஞாபகப்படுத்தினதுக்கு. அது மாதிரி இவ்வளவு விஷயம் இருக்குல்ல, இத வந்து யார் ஓபன் பண்ணி பேசுறது? இல்ல, இன்னொரு விஷயமும் நீங்க 7 ப்ரோ கவனிக்கணும். இவர் பண்றது அரோரா அண்ட் வந்து ரம்யா ஜோ. இதுவே மத்த கேர்ள்ஸ் கிட்ட பண்ண மாட்டாங்க. ஆனா மத்த கேர்ள்ஸ் கிட்டயும் சம்திங் வியானா கிட்ட ஏதோ இது பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கிளிப் ஏதோ சொல்றாங்க. பட் அது என்னன்னு தெரியல. பட் நம்ம கிளிப் எதுவும் பார்க்கல, தேடிட்டு இருக்கோம். ஓகேவா? அது இதுவே சொல்லுங்க. நான் சொன்னேன்னா, நான் கிட்டத்தட்ட இப்ப 2 வாரமா சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பெரிய 2 யூடியூப் சேனல் கானா வினோத்துக்கு பயங்கரமான சப்போர்ட்னு சொல்லிட்டு. தெரியும் ப்ரோ, நான் பார்த்தேன். நான் 2 நாள் பார்த்தேன். எப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னு நான் பார்த்துட்டேன். ஐ சீன் வாட் தே ஆர் டூயிங்.
ஒரே நிமிஷம் சேன் ப்ரோ கண்டிப்பா அதே பண்ணி மாதிரி சேன் முடிச்சிட்டோம். ப்ரோ சொன்னார் பார்த்தீங்களா இல்ல அந்த கேஸ்ட் தருண் ப்ரோ அதுக்கெல்லாம் தருண் ப்ரோ ஒரே நிமிஷம் சேன் ப்ரோ முடிச்சிட்டோம். நானே இன்டர் பண்ணிட்டேன். சாரி ப்ரோ. கண்டிப்பா பண்ணுங்க ப்ரோ. சேன் ப்ரோ. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அது மாதிரி நிறைய பேர் ஓப்பன் அப் ஆகி பேசணும். நிறைய பேருக்கு நான் இன்க்ளூடிங் விஜய் சேதுபதியை சொல்றேன். அதாவது நம்ம எங்க இருந்து வர்றோங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு என்ன சொல்றது, நீங்க வந்து நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்துரும், நம்மள தப்பா பிராண்ட் பண்ணிடுவாங்க, அப்படிலாம் நீங்க நினைக்கவே முடியாது. ஏன் தயங்குறீங்க? ஓப்பனா வந்து இதுதான் உண்மை, அவர் இப்படிதான் ஒரு கேம் ஆடுறாரு அப்படின்றத சுட்டி காட்டுங்க. இன்னைக்கு வந்து ஆக்சுவலா ஐ ரியலி அப்ரிஷியேட் அஷ்ரஃப் அண்ணன். அவர் வந்து இன்னைக்கு ட்வீட் பண்ணியிருந்தாரு, நாட் அ ஃபேன் ஆஃப் கானா வினோத் எனிமோர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்வீட் நீங்க கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹிம் ஆக்சுவலி. ஏன்னா அண்ணன் அஷ்ரஃப் அண்ணன் போடுறதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இன்னும் நிறைய ஒய்டர் செட் ஆஃப் இவர் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரா, அப்ப இவர் பேசியிருக்காரா என்ன அப்படின்றத நிறைய போய் போய் பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸே வில் ஸ்டார்ட் வாய்ஸிங் அவுட் ஆன் திஸ் இஷ்யூ. ஏன்னா நீங்க திவாகரை போட்டு அடிச்சது எவ்ரி ஒன் வாஸ் ஓகே, தே ஃபெல்ட் வி ஆர் சேஃப் வித் திவாகர் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் நீங்க திவாகரை அடிச்சீங்க. அந்த பொண்ணோட கன்சென்ட் அதெல்லாம் உங்களுக்கு முக்கியமே இல்ல. திவாகர் ஒரு பொம்பளை பொறுக்கின்னு பிராண்ட் பண்ணீங்க, ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லி நானே இங்க வந்து பேசியிருக்கேன். அண்ணன் சொல்லி பழகுன பொண்ணுட்டு அத்துமீறி நடந்துக்கிறான்னு சொல்லி நம்மளே இங்க பல தடவை திவாகருக்கு எகெயின்ஸ்டா ஸ்பேஸ் போட்டிருக்கோம். ஸோ இஃப் இட் இஸ் ஃபார் திவாகர் எல்லாமே நடக்குது, பயங்கரமா நீங்க கண்டனம் தெரிவிக்கிறீங்க, ரெட் கார்டுன்னு பேசுறீங்க, தென் ஒய் இட் இஸ் நாட் ஃபார் கானா வினோத்? ஏன் எது உங்களை தடுக்குது? அதான் என்னுடைய கேள்வியோட நான் முடிக்கிறேன். இந்த கேள்விக்கு யாராவது பதில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐ வில் லிசன் ஆக்சுவலா. தேங்க்யூ ப்ரோ. பதில் இல்ல, ஒரு கேள்வி வேணா இருக்கு. அடுத்த கேள்வியா? பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே. சோ அதனால தாராளமா கேளுங்க ப்ரோ. கேள்வி தானே. இல்ல ப்ரோ, இப்போ நமக்கு பிக் பாஸ்ல ஒருத்தரை பிடிக்கணும்னா ஒன்று நீங்கள் அந்த 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று இந்த கேம் பிளே கண்டென்ட் அந்த மாதிரி, அப்படி இல்லாட்டி நீங்கள் கேரக்டர் வைஸ். ஸோ கானா வினோத்தை வந்து எனக்கு கேம் பிளே சுத்தமாக தெரியல. அவன் நாமினேஷன் பண்ணுறது சரி, அவன் அந்த பேசுறது அந்த இந்த கேம் வைஸ் அவன் சுத்தமாக இல்லை. பட் பிஹேவியரும் அந்த கேரக்டர் வைஸும் சுத்தமாக இல்லை. பட் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? அட்லீஸ்ட் பார்வதியாவது அந்த 2வது கேட்டகரியில் அந்த கேம் அந்த கண்டென்ட் அந்த கேட்டகரியில் அவங்க இருக்கிறாங்களா பார்வதி? ஸோ கானா வினோத் எதிரான சப்போர்ட் பண்றாங்க. இல்ல ப்ரோ, கானா வினோத் இஸ் ஹேவிங் எ குட் ஹியூமர் சென்ஸ். நல்ல ஒன்லைனர் போடக்கூடிய நபரு. ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் பேசும்போது திவாகரோட நடிப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் அங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கிற இடத்துல கிணறு இருந்துச்சுன்னா நாங்க ஒரு 6 பேர் குதிச்சு சூசைட் பண்ணிட்டு செத்துருவோம் சார் அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஹீஸ் ஹேவிங் ஹியூமர் சென்ஸ், அதுல மாற்றுக்கிறது இல்லை. அட் த சேம் டைம் அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். அவர் பாடக்கூடிய கானா பாடல்கள் அப்ரிஷியேட் பண்ணுவோம். பட் அட் த சேம் டைம் அவர் பெண்கள்கிட்ட அன்கம்ஃபர்டபுளா பழகி ஃபீல் பண்ண வைக்கிறாருல, அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறாருல, ஒரு வியர்டா நடந்துக்கிறாருல, அதை யார் சுட்டி காட்டுறது? இப்போ திவாகரை வந்து பண்ணப்போ திவாகருக்கு நீ டேக் போட்டு விஜய் சேதுபதிய கேள்வி கேட்டியா இல்லையா? டேக் பண்ணி நான் பாக்குறேன் அவ்வளோ டேக் அட்டு விஜய் சேதுபதினு டேக் பண்ணி அவ்வளோ கேள்வி கேட்கறாங்க. நீங்க கேட்க மாட்டீங்களா திவாகரை அப்படின்னு? அவருக்கும் ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகி மனுஷன் அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல கேள்வியாவும் முன்வைக்கிறாரு. ஸோ அதுக்கு இது இவ்வளவு நடக்குது. பட் எங்க கானா வினோத்துக்கு எங்க போனாங்க? ஏன் கேட்கல விஜய் சேதுபதிய வந்து டேக் பண்ணி? ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. நம்ம தான் பேசிட்டு இருக்கோம், இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. வி பீப்புள் ஆர் ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் அண்ட் நிறைய பேர் அதுக்கு முட்டு தான் கொடுத்தாங்க. என்ன சொல்லி முட்டு கொடுத்தாங்க? மியூச்சுவல் கன்சென்ட். புரியல, எது மியூச்சுவல் கன்சென்ட்? ஒரு பப்ளிக் ஷோல புரியவே இல்லை எனக்கு சீரியஸ்லி. இதை எப்படிடா நீங்க மியூச்சுவல் கன்சென்ட்னு முட்டு கொடுக்குறீங்க? எப்படி கொடுக்க முடியும்? எனக்கு வந்து ஐம் லிட்டரலி இட்ஸ் அப் டு தெம் அப்படின்னு எப்படி சொல்லிட்டு போக முடியும்? நமக்கும் சொல்றேனே, இங்க பேசுற எனக்கும் கானா வினோத்துக்கு இஸ் ஹேவிங் எ ஃபேமிலி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதனாலதான் நானும் ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனங்களை வைக்காம நடந்ததை மட்டும் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதா? இன்னும் சொல்ல போனா காட்டுனது இவ்வளோ, காட்டாதது எவ்வளோ அப்படின்ற அந்த ஒரு கான்ஸ்பிரசிக்குள்ளலாம் நான் போகாம காட்டுனது அடிப்படையா மட்டும் வச்சு நாகரீகமான விமர்சனங்களை நான் முன்வைக்கிறேன். ஏன்னா 2 குழந்தைங்க இருக்கு. அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுடைய கண்ணுல படுதுன்னா நம்ம அப்பா இப்படியான்னு அவங்க நினைச்சிருவாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் நம்ம விமர்சனங்களை வந்து கானா வினோத் மேல வைக்க வேண்டியிருக்கு. இதுல மிகப்பெரிய கல்பிரிட் யார் தெரியுமா? விஜய் சேதுபதி. எப்போ முதல் வாரத்துல ரம்யாவை பின்னாடி இருந்தால் தட்டினாரோ அப்பயே கூப்பிட்டு வார்ன் பண்ணிருக்கணும். நீங்க இந்த வந்து இது வந்து உங்க குழந்தை பாக்குது,
உங்க மனைவி பாக்குறாங்க, ஒழுங்கா நடந்துக்குங்க அப்படின்னு வான் பண்ணியிருந்தாரு விஜேஎஸ்னா, அடுத்தடுத்து வந்த வாரங்கள்ல இந்த கானா வினோத் வந்து எல்லை மீறி நடந்திருக்க மாட்டாரு. அப்ப விட்டுட்டு ஏன்னா இவனுங்க தொடர்ந்துங்க நார்த் மெட்ராஸ்ல இருந்து யாராவது ஒருத்தங்க வர்றாங்கன்னா, அவங்கள தொடர்ந்து தப்பா பிராண்ட் பண்ணியே பழக்கப்பட்டவனுங்க இவனுங்க. தொடர்ந்து அந்த கேவலமான விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கானுங்க. நான்லாம் நம்புனேன். இந்த அசல் கோளாறு, நிக்சன் இந்த வரிசையில இல்லாம, கானா வினோத் மேரிடு 2 குழந்தைங்க இருக்கு. இந்த கேம்க்குள்ள மிகப்பெரிய அளவுல சாதிக்க போறான். அப்படின்னு நான்லாம் நம்புனேன் சீரியஸ்லி. என்னோட பழைய வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பேன் அப்படின்னு. இதே கெமி இஷ்யூல அவன் தெரியாம தான் புடிச்சிருப்பான் அப்படின்னு கானா வினோத்துக்கு நான் வந்து ஆதரவான வீடியோ போட்டவன். ஆனா எப்ப ரம்யா கிட்ட ஆக்டிவிட்டி ஏரியால அவன் அப்படி நடந்துகிட்டதுக்கு அப்புறம், அத பார்த்ததுக்கு அப்புறம், இல்ல இது வந்து இட்ஸ் இன்டென்ஷனல் அப்படின்ற முடிவுக்கு நம்ம அதுக்கப்புறம் தான் கானா வினோத்த நம்ம ஜட்ஜ் பண்ணவே ஆரம்பிக்கிறோம். இதுல என்டையர் பீப்புள் அமைதியா இருப்பதற்கான காரணம் என்ன? எனக்கு அது ஒண்ணு மட்டும் தான் தெரியணுமே தவிர வேற எதுவுமே இல்ல. ஏன் கப்பு சிப்புன்னு இருக்கீங்க? திவாகர் பண்ணாதத பண்ணான்னு சொன்னீங்களா இல்லையா? தீண்டத்தகாதவன் அப்படின்ற வார்த்தைய அவன் பயன்படுத்தவே இல்ல. அவன் சொன்னது தீஞ்ச கரிசட்டி வாயன். அத பீப் போட்டத உடனே அவன் இப்படிதான் பேசியிருப்பான் அப்படின்னு ஒரு ஃபேக் நரேட்டிவ, ஃபேக் புரொபகேண்டாவ அவனுக்கு எகெயின்ஸ்டா பண்ணீங்களா இல்லையா? டேய் அவன் பண்ணாதத நீங்க சொல்றீங்க. இவன் பண்ணத ஏன்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்படிங்கிற கேள்வி வருமா? வராதா? அந்த கேள்வியோட நான் மறுபடியும் முடிக்கிறேன். ஏன்னா, அந்த கேள்வி வைக்கும்போது தான் உங்களுக்கும் அதுக்கான பதில் கிடைக்கும். நீங்களும் யோசிப்பீங்கன்றதுனால அந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன். தேங்க் யூ. தருண் ப்ரோ பேசுங்க. தேங்க்யூ. தருண் ப்ரோ பிக் சூப்பர் பாஸ் சூப்பரா இல்ல பேசுங்க. தருணுக்கு முன்னாடி பிக் பாஸ் அன்ஃபில்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு. அவர் பேசிட்டு தருண்கிட்ட போகணும். இல்ல நான் ஹேண்ட் ரைஸ்லாம் பண்ணல. நான் அப்படியா? ஆக்சுவலா அப்ப ஒரு 4-5 தெரியுது. டேஸா ஷோவே பார்க்கல. தருண் பேசிட்டோம். நல்லது. பிக் பாஸ் நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. ஹாப்பியா இருங்க. மைண்ட் ஃப்ரீயா இருக்கா? பிக் பாஸ் அன்பிட்டர் ப்ரோ அது மைண்ட் ஃப்ரீயா அதேதான். இருக்கா? ஜாலியா இருக்கீங்க. ரொம்ப ஃப்ரீயா இருக்கு ப்ரோ. இல்ல நான் போவேன் லைவ் பார்க்கலான்ட்டு. கொஞ்ச நேரத்துக்கு மேல பார்க்க முடியல சுத்தமா. வெறுப்பாயிடுது. தருண் தருண் பேசிட்டோம். நான் பேசுறேன். தருண் ப்ரோ பேசுங்க. இன்னும் இன்னைக்கு ஜூன் மைக்கேல் இன்டர்வியூ எடுத்திருந்தாரு. அது யாருன்னா பாத்தீங்களா? ஆக்சுவலா எனக்குலாம் செம்ம கடுப்பு. ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு அவ்வளோ கேவலமா ப்ரொபோசல் பண்றாரு திவாகரை. நீ இது பண்ண ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனா எங்க கொண்டு போய் இதே வார்த்தை இவர் ஹெல்மெட் ஆனவர் எல்லாருக்கிட்டையும் என்னென்ன பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரோ அதை கிளியரா கேட்பாரு. அதுவும் மைக்கேல் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த இன்டர்வியூ எடுத்திருப்பாரு திவாகரை. கானா வினோத் இப்போ சரி நெக்ஸ்ட் 2 வாரம் கழிச்சு அவர் ரிலீஸ் ஆகி வெளியே வந்தாருன்னா அதே கேட்பாரா? நீங்க இந்த மாதிரி இந்த பொண்ணுகிட்ட இப்படி பண்ணீங்க அவ்வளவு பாயிண்ட்ஸ் அவர் சொல்றாரு. இது கேஷுவலா பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அது எப்படி கேஷுவலா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ எடுத்திருப்பாரு. யாருன்னா பாருங்க. அதுதான் நான் இப்பயும் சொல்றேன். அந்த பெரிய பெரிய யூடியூப் சேனல் ஜோமேட்டோ பெரிய ஆள்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பெருசா சப்ஸ்கிரைப் இல்ல. இவங்க மட்டுமே ப்ரொவைட் பண்ணி தான் திவாகர் தூக்குனாங்க. தருண் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு இவங்களுக்கெல்லாம் வேற வேலைன்றது எதுவுமே கிடையாது. அவங்க சும்மா ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு இங்க சோஷியல் மீடியால ஒரு 4 பேரை ப்ளீஸ் பண்ணணும். இந்த மாதிரி இருக்க குரூப்பை வியூஸ் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ரவர்ஷியலா அங்க போய் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் போட்டு நான் பாத்தீங்களா நான் இப்படிலாம் கேட்டேன் அப்படிலாம் கேட்டேன் அப்படின்னு. இதுல அவங்களோட ஒரு சுயநலமும் இருக்கு. அவங்களுக்கு வேணாதவங்கள இப்படி கேட்டு அவங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு முட்டு கொடுத்து வேற மாதிரியும் அவங்க வெளில வந்தா இன்டர்வியூ எடுக்க தான் செய்வாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மேட்டரா? திவாகருக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரா? ஆனா எனக்கு என்ன புரியலன்னா வெளியில இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எதுக்கு இவர் மாதிரி ஆள்கிட்ட எல்லாம் சூஸ் பண்ணி இன்டர்வியூ கொடுக்குறாங்கன்னு தெரியல. I think he's one of the people who you need to give the interview to நினைக்கிறேன். I think he's associated with It's some not channel about or something. you need to give இல்ல. If you don't want Okay. to, you can clearly say I don't want to. லாஸ்ட் டைம் Okay. சௌந்தர்யா பண்ணலையா? நிறைய பேர் பண்ணாங்க. உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா Okay. திவாகர் இஸ் நாட் லைக் தட். திவாகர் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி கைண்ட் ஆஃப் a character. He will go, he will talk, he will tell. நீங்க எத்தனை தடவை அடிச்சு கேட்டாலும் சரி, பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி, he is going to say what he thinks is right, what he has ம். done inside. சும்மா இதை வச்சு வியூஸ் வேணா வாங்கிக்கலாம். மற்றபடி இது பெரிய இது கிடையாது. ஃப்ரீயா விடுங்க ப்ரோ. அதை போய் பார்த்து அவங்கள வியூஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காதீங்க.
இல்ல இப்போ செய்யான்னு சொன்னதான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ இந்த வரையும் நான் சொல்றேன், திவாகர் vs கானா வினோத் கிடையாது. அது ரெண்டுமே ஒரு கேஸ்ட் வச்சுதான் விளையாடி இருக்காங்க. ஓப்பனா நான் சொல்லுவேன். அவன் எதை வச்சுனாலும் விளையாட்டும் ப்ரோ. நவ் ஹீஸ் பிரிங்கிங் த ஹோல் ஷேம் டு ஹிம்செல்ஃப், ரைட்? இப்போ வந்து நம்ம இப்போ இந்த இது போஸ்ட் போடுறதுக்கு த ஆர்குமெண்ட் தே பிரிங் இஸ் அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, இதெல்லாம் போஸ்ட் பண்ணாதீங்க. டூட், அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, இவர் வீட்டில் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. யூ நீட் டு ரைஸ் இட் மச் மோர். சரியா? ஃபேமிலி இருக்குன்னு சொல்லி போஸ்ட் பண்ணாதீங்கன்னு எனக்கு புரியலையா? அவர் ஃபேமிலி இருக்குன்னு அவர் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம He does have a family. திவாகருக்கு யாருமே ஃபேமிலி இல்லையா? அவங்க அப்பா அம்மா யாருமே இல்லையா? கம்பேர் பண்ணாதீங்க ப்ரோ. ஐ டோன்ட் வாண்ட் டு ஈவன் கம்பேர் திஸ் கை வித் திவாகர். ஓகே, திஸ் கை இஸ் டூயிங், ஹீஸ் வெரி creepy. இப்போ வந்து வாட் இஸ் டூயிங் இன்சைட் த ஹவுஸ். ஃபேமிலி இருக்கு ப்ரோ. ஹீஸ் அ மேரிட் கை, ஹி ஹேஸ் கிட்ஸ். மேரிட் கை தான் இப்படிதான் பண்ணுவாங்களா? ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் தட். இவர் இப்படி பண்றாரு, ஐ டோன்ட் வாண்ட் டு ஜெனரலைஸ் கமெண்ட் ஆன் இட். இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு தான் கேட்கணும். நம்ம வந்து மேரிட் கைஸ் இப்படி பண்ணணும் அது தேவையில்ல நமக்கு. திஸ் கை இஸ் டூயிங் இட், கொஸ்டின் தட். அவர் தான் கேட்கணும், ஏன் அப்படி பண்ணிட்டு தெரியல, வாட் த ஹெல் ஆர் யூ டூயிங்? டு யூ திங்க் தட் யுவர் ஃபேமிலி இஸ் நாட் வாட்சிங் த லைவ்? ஒன்னால உனக்கு எல்லாம் ஓகே, சேனல் உனக்கு கட் பண்ணி போட்டுறான், ஓகே. யாருமே பார்க்க மாட்டாங்களா? டு யூ திங்க் பீப்புள் ஆர் பிளைண்ட்? ஓ, இதுதான் ஆக்சுவலா நான் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். அவங்க இன்னைக்கு எனக்கு உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும்னு சொன்னாங்க. கிளியரா சொன்னேன், திவாகர் இல்லைன்னா கானா அவனுக்கு ஜீரோன்னு சொன்னேன். ஒரு 2 நாள்ல ப்ரூவ் பண்ணிட்டாப்ல. லாஸ்ட் வீக் நான் சொன்னேன். ப்ரோ, இவர் இதுக்கு முன்னாடியே அப்படிதான் இருந்திருக்காரு. நவ் இட் இஸ் கெட்டிங் ஹைலைட்டட் காஸ் தீஸ் பீப்புள் வர் டைவர்ட்டிங். புரியுதா? இவரை பத்தி கேள்வி கேட்டாலே டைவர்ட் பண்ணிட்டு போவாங்க. they will start diverting, they will move into the question. இப்போ வந்து அந்த டைவர்ஷன் இல்ல வீட்ல. the minute the diversion is gone, this is becoming like a zoom போட்டு காட்டுறாங்க. அங்க கேமராமேன் ஃபோக்கஸ் பண்ணது பாத்தீங்களா? அந்த சீன் எப்படி தெரியுமா இருந்துச்சு? தட் வாஸ் நாட் அ கண்டினியூஸ் சீன். வேற எங்கேயோ ஒரு கம்ப்யூட்டர் போயிட்டு இருந்து டப்புன்னு திருப்பினா இதை பார்த்துட்டு இருக்கான். அவர் ஃபேஸ் அப்படியே ஜூம் பண்ணாங்க, கட் பண்ணி போயிட்டான். they wanted to show this guy's face and that reaction. பார்த்துட்டு கட் பண்ணிட்டு போயிட்டான். இட் வாஸ் நாட் அ லாங் லைக் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் சீன்லாம் கிடையாது. ஹாஃப் அ மினிட் நச்சுன்னு கட் பண்ணாங்க, அப்படியே திருப்பி போயிட்டாங்க. they showed his face, they showed what he was seeing, they showed his face reaction, that's it. கேமராமேன் எதுக்கு அதை கொண்டு வந்து காட்டணும்? எடிட்டர் அதை போட்டு வச்சிருக்காங்க. they are showcasing, now he's getting bluntly. இது முன்னாடி பண்ணியிருக்கான் அந்த இந்த இது ரம்யா ஜோ. அகைன் ஐ வில் பிரிங் தி சேம் ரம்யா ஜோவே அங்க பண்ணியிருக்கான் ஃபர்ஸ்ட் வீக்ல. ஆஃப்டர் தட் இந்த டாஸ்க்ல, அந்த ஃபுட் ஈட்டிங் டாஸ்க்ல ஒரு வாட்டி. now again. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த ஹவுஸ்? ஏன் இதை கேள்வி கேட்க மாட்டாருன்னு தெரியல நாங்கள் விஜயஸ். மேபி we need to ரசிகன் ப்ரோ, surveyor bro, we need to இல்ல இல்ல compile all the videos and tag Vijay Sethupathi endamol Vijay channel and give send it away. there's no other way. Vijay Sethupathi காட்டுறாங்களே தெரியல, probably 1 hourல காட்டல அப்படின்னா maybe they are not even showing this to him. we need to make sure that he at least has a view of what actually who this guy is supporting. Vijay Sethupathi saying that கானா நல்லா பண்றீங்க, ஓகே, நல்லா நீங்க ஃபன்னா பண்றீங்க, sit down அப்படின்றாரு. see this, you are encouraging a person like this. ப்ரோ, நீங்க can you தப்பா encourage a person like புரிஞ்சுக்கிறீங்க. this? நல்லா பண்றீங்கன்னா ரசி இப்ப பண்றாருல அதை நல்லா பண்றீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, ரசிகன் ப்ரோ, அவர் வந்து நம்ம டோனை வேணா நம்ம தப்பா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து நல்லா பண்றீங்கன்னு சொல்றத நம்ம நல்லா பண்றீங்கன்னு கேட்டுக்கிறோம். இஸ் நாட் ஸ்ட்ரெஸ்ஸிங் தட் வேர்ட். ரசிகன் ப்ரோ, எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நீங்க இந்த வினோத்தை வந்துட்டு முதல் 2 வாரம் நீங்க என்டர்டெய்னரா காமிச்சிட்டீங்க, விஜய் டிவி ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்கள விஜய் டிவி வந்துட்டு வினோத்தை பேடாக காமிச்சா, ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ் கொஞ்சம் அக்செப்ட் ஆயிடுவாங்களோ? லைக் என்ன சொல்றது, ஸோ இவனும் பேடா இருக்கானா, இந்த அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குமோ? அதனால சேனல் வந்துட்டு இவனை ஒரு என்டர்டெய்னராக மட்டுமே, காமெடியனாக மட்டுமே பண்ண ட்ரை பண்ணுறாங்களா? He is not doing comedy bro, I am telling it again. He is doing mocking and bullying, that is body shaming பண்ணிட்டு இருக்கான். பாடி ஷேவிங் இவங்க நார்மலைஸ் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்காங்க உள்ள. தட்ஸ் வெரி வெரி pathetic. இஸ் புல்லி சிங்கிள் டார்கெட் ப்ரோ. நீ வந்து மாக் பண்ற, இது பண்ற, ஃபன்னா பண்றனா நீ வீட்ல இருக்க எல்லாருமே பண்ணு. நீ சொல்றான் தெரியுமா, சாண்டி யூஸ் டு டூ, சாண்டி எல்லாரையும் தான் பண்ணுவான். அவனே அவன் கலாய்ச்சுப்பான், கவினை கலாய்ப்பான், லாஸ்ட்லியா கலாய்ப்பான். யூ ரியலி திங்க் ஹி ஹஸ் நாட், அவன் வந்து கலாய்ச்சதே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கவினே வந்து சாண்டி கலாய்ப்பான். I've seen so many videos. It's so funny to watch because they do themselves. என்னையும் பண்ணிப்பேன், என் கூட இருக்கவே நான் பண்ணுவேன், எல்லாரையும் பண்ணுவேன்ற போது that becomes okay. It's a funny note. Okay, எல்லாத்தையுமே பண்றாங்க, it is they're all taking it funny. அவரே திருப்பி கலாய்ச்சா கூட வாங்கிக்கிறாரு அப்படின்ற மாதிரி போகுது. கானா திருப்பி கலாய்ச்சு பாருங்க. You know how backlashes he is. He lashes at you like anything. This guy is not funny.
தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. திஸ் கை இஸ் நாட் ஃபன்னி. திஸ் கை இஸ் நாட் சாண்டி. எனக்கு ப்ரோ, வந்து பிக் பாஸ் அதை கம்பேர் பண்ணது ஐ வாஸ் சோ இரிட்டேட்டட் when பிக் பாஸ் கம்பேர் தட். மோர் இதே டேஞ்சரஸ் மாதிரி கை ப்ரோ. பண்ணுங்கன்னா டியூட் திஸ் கை இஸ் நாட் சாண்டி. அதை முத புரிஞ்சுக்கோங்க. ஈவன் பிக் பாஸ் நீட்ஸ் டு ஸ்டாப் சேயிங் தட். டு நாட் கம்பேர் திஸ் கைஸ் டு கேண்டி. டோன்ட் ஈவன் சே திஸ் கை இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் சாண்டி. சாண்டிக்கு கிட்ட பேரு. ஓகே, டு நாட் டூ தட். சாண்டி பண்ணா ஆப்போசிட் பர்சன் கூட என்ஜாய் பண்ணுவாங்க ப்ரோ. அதுதான் இது. அவ பர்டிகுலரா ஒருத்தரை மட்டும் சாண்டி கலாய்க்கிறவன டார்கெட் பண்ண சிரிப்பாங்க. முடியல. யூ சீன் சோ மெனி டைம்ஸ். எல்லாருமே பண்ணுவாங்க, கலாய்ப்பாங்க, எல்லாருமே பண்ணுவாங்க. பட் ஹி டசன்ட் டூ புல்லிங். ஒரே ஆளை பண்ண மாட்டான். தொடர்ந்து பின்னாடி பின்னாடி போய் ஒரே ஆளை 2 வாரம் 3 வாரம். when have you seen Sandy do that? இவன் ஒருத்தனை மட்டும் 5 வீக்ஸா ஒரே ஒருத்தனை மட்டும் தான் பண்ணியிருக்கான். அவன் மாக்கு ஃபன் பண்றேன்னு சொல்லிட்டு 5 வாரம் ஒருத்தனை மார்க் பண்ணியிருக்கான். இட் இஸ் புல்லிங் தான். திஸ் கை இஸ் நாட். டு நாட் கம்பேர் வித் சாண்டி. நான் அவ்வளோ சொல்லுவேன். திருப்பி நான் சாண்டி கூட கம்பேர் பண்ணீங்கன்னா திருப்பி நிறைய தான் பேச வருது எனக்கு. இட் இஸ் நாட் ஓகே. ப்ரோ ரசீம் ப்ரோ, இன்னொன்னு கன்வின்ஸ் பண்றதுக்கு அவரு ஜோ மைக்கேல் ஒன்று சொல்றாரு. போகும்போது பாத்தீங்களா உங்களுக்கு இவர் அழுகுறாரு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அழுகுறான்னு சொன்னான். அவர் வாய் அவர் உருட்டுவாருங்க. அவரை பத்தி நம்ம இல்ல இல்ல பேச நான் இல்ல திவாகர் கிளீனா சொல்லிட்டாப்ல. சார் உங்களுக்கு அதெல்லாம் பத்தி தெரியும், எனக்கு உள்ள இருந்தா சார் எனக்கு தெரியும் சார், எது உண்மையான அழுக எது பொய்யான அழுக எனக்கு தெரியும் சார். பார்வதி மட்டும் தான் சார் பண்ணாங்க, அது கூட அவங்க கூட நான் ஒத்துக்கிறேன். இவன் கிளீனா சொல்லிட்டா. வினோதெல்லாம் கிடையவே கிடையாது சார், அவர் என்னை வச்சுதான் ஃபுல்லாவே ஓட்டினாரு, கிளியராவே சொல்லிட்டான். அவர் அழுதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்ட்டான். இவங்க நிறைய ஒயிட் வாஷ் பண்ண பார்த்துருக்காங்க. சரியா, அது ஃபன்னு தாங்க, அதெல்லாம் ஃபன் இல்லைங்க, அது புள்ளிங் தானே. அவர் நிக்கிறாரு, he is taking his stand. இவங்க என்ன பண்ணாலும் அவர் மாற மாட்டாரு அந்த ஸ்டாண்ட்ல இருந்து. they are trying to white wash it. he's not going to let them do it. சொல்றேன்ல, கானா வினோத் வந்து he needs to get this. இதை அட்ரஸ் பண்ணியே ஆகணும். வார்னிங். this is not for warning bro, this is literally destroying. look at இப்போ பாருங்க, அவன் குழந்தைங்க இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? this guy doesn't think or what? his kids are watching the same show, right? இதுக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்க. கேஷுவலா தானே இருக்கு. ஓகே ரசிகன் ப்ரோ, இப்போ வந்துட்டு திவாகர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னனால அவ்வளோ வந்துட்டு இது பண்ண. இவன் கானா வினோத் வந்துட்டு ஒரு மாக்கிங்கா ஒரு கேவலமான ஒரு பாட்டு பாடியிருக்கான். அந்த சாங் வந்துட்டு கேர்ள்ஸ் லைக் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு பசங்களோட லைக் பண்ணி சப்போர்ட் பண்றாங்களா அவனுக்கு, அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்களோட ரீசன் ஆஃப் சப்போர்ட் நம்ம எதுவுமே கொஸ்டின் பண்ண முடியாதுங்களா? அவங்களுக்கு வந்து இஃப் தே சே தட் இஸ் ஓகே, தே வாண்ட் டு நார்மலைஸ் தட் வித்தின் தேர் பீப்புள், நம்ம அதை கேள்வியே கேட்க முடியாது. லெட் தம் டூ இட். இட் இஸ் தேர் விஷ். அவங்க ஒப்பீனியன்ல நம்ம தலையிடக்கூடாது. நம்ம வந்து இது தப்புன்னு, நம்மளை பொறுத்த வரைக்கும் இது தப்பு, என்ன பொறுத்த வரைக்கும் இது தப்பு. ஐ டோன்ட் ஈவன் சே நம்மளை, என்ன பொறுத்த வரைக்கும் இது தப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்ற அதே ரீசன் தான். அவருக்கு ஒரு ஃபேமிலி வெளில இருக்கு. அவங்க ஒய்ஃப் இதை பார்த்தா வில் ஷி பி ஓகே? அவங்க பசங்க இதை பார்த்தா ஆர் தே ஓகே டு ஷோகேஸ் திஸ் டு தேர் சில்ட்ரன்ஸ்? அதுக்கு இவங்ககிட்ட கரெக்டான ஆன்சர் இருக்கு. இல்ல பார்க்கலாம், தே ஆர் ஓகே வித் திஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா I don't have anything more to add. But even then I will still be say this is not okay for me. No one is going to come and tell like நீ இந்த ஒப்பீனியன் வைக்க கூடாதுன்னா போயா, என் ஒப்பீனியன் அப்படிதான் வைப்பேன்னு சொல்லி தான் போவேன். ரசிகன் ப்ரோ, எனக்கு என்னன்னா லாட் ஆஃப் பீப்புள் ஆட் எப்படி சொல்றது, ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்தாங்க இருக்கு. ஓகேவா? அன்டில் டுடே, லைக் டுடே இன்னைக்கு இந்த இஷ்யூ நடக்கிற இருக்கும், லாட் ஆஃப் பீப்புள் கேவ் பெனிஃபிட் ஆஃப் டவுட்ன்ற மாதிரி தான் தோணுச்சு, இன்க்ளூடிங் மீ. நானும் அப்படிதான். அதனால மேஜரா ட்வீட்ஸ் எதுவும் போடல ப்ரீவியஸா. But after seeing today, most of the people have come to a conclusion that he is doing a creepy behavior, and then இனிமேல் எல்லாருமே பேசுவாங்க இதை பத்தி அப்படின்னு தான் தோணுது. லைக் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்னதுதான் ப்ரோ, போத் ஆஃப் தெம் ஆர் லைக், நான் 2 பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். வாட்டர்மெலான் அண்ட் கானா வினோத், போத் ஆஃப் தெம் புள்ளி பண்ணுவாங்க, போத் ஆஃப் தெம் இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணுவாங்க. ஆல் தீஸ் திங்ஸ் ஐ டோன்ட் see எனி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தம் தான். இதுல இவன் ஃபர்ஸ்ட் பண்ணா அவன் ஃபர்ஸ்ட் பண்ணான்லாம் நான் பார்க்கவே இல்லை. இவன் பண்ணதெல்லாம் அவன் பண்ணானோ ஐ டோன்ட்
அது ஒரு ஜஸ்டிஃபிகேஷனா கொடுக்கறத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது என்ன இல்ல பொறுத்த ப்ரோ வரைக்கும். இல்ல ப்ரோ இல்ல திவாகர் வந்து பண்ணவே இல்லை. வினோத் தான் ட்ரிகர் பண்ணி புள்ளி பண்ணினால தான் திவாகர் வந்துட்டு ஒரு சில வேர்ட்ஸை விட்டான். திவாகர் வந்துட்டு அவன் பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக சுத்திட்டு இருந்தான். அவனை யாராவது நோண்டுனா மட்டும்தான் அவன் பதிலுக்கு அவன் நோண்டுவான். அவனுக்கு அந்த பதிலுக்கு அந்த கரெக்டாக அவனுக்கு அந்த புள்ளி பண்ண தெரியல, அதனால சில வேர்ட்ஸை விட்டுறான். வினோத் வந்துட்டு புள்ளி பண்ற மாதிரி அவனுக்கு அது தெரியல, அவனுக்கு அந்த மாதிரி அவன் பழகல. ஸோ அதனால ஒரு சில வேர்ட்ஸ் அவன் விட்டுறான். அது வந்து பெரிய ஹைலைட் ஆகி இம்பாக்ட் ஆகி அவனை வந்துட்டு ஒரு வேற மாதிரி ஒரு நெகட்டிவ் செட் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ திவாகர் வாண்டடா யாரையுமே போய் புள்ளி பண்ணது கிடையாது ப்ரோ. தட்ஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ரோ. மை பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் அவன் பண்றன்றதுக்காக நான் திரும்பி பண்ணுவேன்றதுனாலும் தப்பு தான், அவ்வளோதான் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஐ திங்க் இந்த கம்மிங் டேஸ் மோர் பீப்புள் வில் டாக் அபவுட் திஸ் தான் தோணுது. இதுக்கு மேலே யாரும் ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க, அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது, இன்க்ளூடிங் மீ. நான் ஆக்சுவலாக ஏதோ ஒரு மார்னிங் ஸ்பேஸில் வேற 2 நாள் முன்னாடி தான் போய் பேசினேன் வேற ப்ரோ. ஐ திங்க் மேபி அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வேற பேசினேன். நேற்று ஒரு வீடியோ வந்துச்சு, இன்னைக்கு ஒரு 2 வீடியோ வந்திருக்கு. இஸ் ஆக்டிங் வெரி கிரீப்பி தான். அது நோ வேர்ட்ஸ் டு சே. ஹி நீட்ஸ் டு பி கொஸ்டின் 100%. 100%. அதே மாதிரி என்ன சொல்றது, எப்படி கானா வினோத் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி பட் எனக்கு வந்து அரோராக்கு இங்க என்ன கேம் இருக்குன்னே எனக்கு தெரியல. ஆனா தேவையே இல்லாம அரோரா வந்து ஆதிரை எவிக்ட் ஆன வீக்கே அவங்கள எவிக்ட் பண்ணியிருக்கணும். அப்பல இருந்து சேனல் பேக் பண்ணி அரோரா வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வராங்க. எதுக்கு சேவ் பண்றாங்க, எதுக்கு அரோராக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, எதுக்கு துஷாரை எவிக்ட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் தெரியவே இல்லை. சம்திங் நீட்ஸ் டு பி, என்ன சொல்றது, சம்திங் இஸ் இன் த பேக்ரவுண்ட். அரோராக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ராங் பேக்கிங் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓட்டு போடுறாங்க அதனால சேவ் ஆகுறாங்கன்னா நம்ப மாட்டேன். ஓட்டு இருக்கவங்களையே வந்து எவிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜஸ்ட் பிகாஸ் அந்த பார்வதி கம்ருதீன் இந்த ட்ரையாங்கிள்காகவோ இல்ல இந்த மாதிரி விஷயத்துக்காகவோ அரோரா வச்சிருந்தாங்க அப்படின்னா ஐ திங்க் வேஸ்ட். அப்பனா ரம்யாவையும் உள்ள வச்சுக்கணும், சுபியும் உள்ள வச்சுக்கணும், மீதி யாரை வேணா அனுப்புங்க, கேம் விளையாடுறவங்களை அனுப்புங்க, அப்படிதான் சொல்லுவேன். there is a zero contribution from Aurora to this show அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பட் இந்த வாரமும் அவங்க சேவ் ஆக தான் போகிறாங்க, அடுத்த வாரம் நாமினேஷன் வந்தாலும் அவங்க சேவ் ஆக தான் போகிறாங்க. பவித்ரா மாதிரி அவங்க லாஸ்ட் வரைக்கும் கூட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் அரோராவை. சான்ஸ் இருக்குங்க, எனக்கு அப்படிதான் தோணுது ஆக்சுவலி ரைட் நவ. இல்ல எனக்கு என்னமோ அபி கானா வினோத்துக்கு எதிரான ட்ரம் கார்டே அரோரா தானோ அப்படின்ற மாதிரி தோணுது. அரோராவால தான் மிகப்பெரிய அளவுல அவர் வந்து கெட்ட பேர் வாங்க போறார். வாங்கிட்டாரு அது வேற. ஆனா இது வந்து இதோட நிக்குமா? ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களும் அட்ரஸ் பண்றது இல்ல. ஒவ்வொரு வீக்கெண்ட் எபிசோட்லயும் கானா வினோத்தை வந்து அட்ரஸ் பண்ணாம கடந்து தான் போறாரு. அப்போ இப்ப பண்ணிட்டு இருக்கிறத கானா வினோத் இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு தானே இருக்கு. இப்போ திவாகரும் இல்ல, திவாகர் இருந்தப்பயாவது நீ நோண்டிக்கிட்டு 24 மணி நேரமும் மார்க் பண்ணிக்கிட்டு புள்ளி பண்ணிக்கிட்டு நீ சுத்திட்டு இருந்த. இப்போ அந்த ஆப்ஷனும் இல்ல. சோ நீ வேற ஏதாவது ஒண்ணு வியடா வித்தியாசமா ஏதோ ஒண்ணு பண்றேன்னு நீ பண்ணிட்டு இருக்க, அது தப்பா உனக்கு பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு. பீப்புள் ஸ்டார்டட் ஃபீலிங் இட் ஆக்சுவலி. இது கானா வினோத்துக்கு எகெயின்ஸ்டா போக ஆரம்பிச்சிருச்சு. திஸ் இஸ் த ஸ்டார்ட். ஸோ அது எப்படி போய் ஒர்ஸா முடியும் நமக்கு தெரியாது. நம்ம யோசிக்கிறது என்னன்னா, இது வந்து எலவேட் ஆகி வீக்கெண்ட் எபிசோட்ல போய் அரோரா சின்க்ளேர் எனக்கு நீதி வேணும்ன்ற மாதிரி கேட்டு, ஏன்னா திவாகருக்கு எகெயின்ஸ்டா அந்த பொண்ணு எப்படி மாறுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு தடவை சத்தம் போட்டாரு, ஏய் என்ன நீ வாய மூடுன்னு சொன்னதுக்கு டக்குன்னு எகெயின்ஸ்ட் ஆகி எப்படி ஒரு கேம் ஆடினாங்கன்னு தெரியும். அதே மாதிரி இந்த கானா வினோத்ன்றவனும் அது மாதிரி எதிர்த்து கேள்வி கேட்கறப்பயோ இல்ல சண்டை வர்றப்பயோ கானா வினோத்துக்கு எகெயின்ஸ்டா அரோரா மாறுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது மிகப்பெரிய அளவுல கானா வினோத்தை பேக் ஃபயர் பண்ணுன்றதுதான் உண்மை ஆக்சுவலா. இப்பவே பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கு ஏற்கனவே. is actually backfiring. இன்னைக்கு ஃபுல்லா look at it, whole TL is the same video repeated again and again by everyone except for that specific some people who are stopping and saying no no no. ரசிகன் இதை வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி அப்படி நம்ம வந்து எடுத்துக்கவே முடியாது. சரி இந்த இடத்துல கிச்சு கிச்சு மூட்டினா அதுக்கப்புறம் வயிற்ற பிடிச்சி நோண்டானே, வயிற்ற பிடிச்சி அந்த இடுப்பு கிட்டக்கு வந்து விரல கொண்டு போய் பண்ணானே, அதுக்கு பேர் என்ன? சரி அதையும் விட்டுரு. அடுத்து கார்டன் ஏரியால தூக்கி சுத்துனானே, அது என்னன்னு சொல்லுவ? அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அழுதுட்டு இல்ல அழுதுட்டு இருந்துச்சு. அதை கன்சோல் பண்றதுக்கு எவ்வளவோ வழி இருக்குங்க. நான் கூட என்னோட வீடியோல சொல்லியிருந்தேன். முத்து படத்துல அந்த பொண்ணுக்கு விக்கல் நிக்காது. என்ன பண்ணுவார் ரஜினிகாந்த்னா,
கரப்பாம்பூச்சியை பிடிச்சி கொண்டு வந்து செந்தில் வேட்டிக்குள்ள விட்டுருவாரு. செந்தில் அலறத பார்த்து அந்த பொண்ணுக்கு விக்கல் நின்று போயிடும். ஒரு சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு பொண்ணை 1008 வழி இருக்குடா. கட்டி பிடிச்சி முதுகுல முத்தம் கொடுத்துதான் நீ சமாதானப்படுத்துவியா? அம்மாவை நீ இப்படி பிடிச்சிதான் தூக்குவியான்னு ஒரு காமெடியில வரும்ல. அது மாதிரி என்னடா சமாதானப்படுத்துற நீ? அது மாதிரி சோ இதெல்லாம் வந்து கானா வினோத்துடைய தொகுப்புகள். ஆரோராசன் கேரக்டர் ரொம்ப அதிகமா இருக்கு, ரம்யா கிட்ட கம்மியா இருக்கு. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். என்ன கெமி அடிச்சிட்டாங்க, இவங்க அடிக்கல. இதுதான் வித்தியாசமா நான் பாக்குறேன். கெமி வச்சிருப்பாங்க தெரியுமா, மாஸ்க் டாஸ்ல பொலையர்னு வாங்கியிருப்பாரு அடி. எத்தனை பேருக்கு ஞாபகத்துல இருக்கு? நான் பார்த்தேன் அதை. ஆக்சுவலா சரியான அடி, பட்டுன்னு வச்சாங்க. அப்போ எந்த அளவுக்கு அன்கம்ஃபர்டபுளா நீ ஃபீல் பண்ண வச்சிருந்த ஒரு பொண்ணு அப்படின்னா அந்த பொண்ணு ஒன்னு அடிக்கிற அளவுக்கு போயிருப்பா. கெமியா அடிச்சிட்டாங்க, ரம்யாவும் ஆரோராவும் அடிக்கல. இவ்வளவுதான் நான் பாக்குறேன். சிம்பிள். அடுத்து நாளைக்கெல்லாம் என்ன ஆகும்னு தெரியல நீ பண்ற வேலைக்கு. And then டாஸ்க் ஏன் ப்ரோ டாஸ்க்கை ஜென்ரலாக ப்ளே பண்ண விட்டாலே இவங்களே அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க போல ப்ரோ. இதை ஃபன் டாஸ்க்குன்னு பிக் பாஸ் அத்தனை வாட்டி சொன்னதால இது ஃபன்னாக மட்டும்தான் பண்ணணும்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு பவுண்டரி செட் பண்ணி எந்த கான்ஃப்ளிக்ஸும் வராமல் வந்தாலும் இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே 3 நாள் கழிச்சு பேசி சால்வ் பண்ணிக்கோங்கன்னு எஃப்ஜிஆர் நடுவில் வந்துடுறான் கண்டென்ட் விளக்கறா. அது சுத்தமா ஒண்ணுமே இல்லை ப்ரோ. இந்த டாஸ்க்ல என்னதான் பண்ணுவாங்க இதுக்கப்புறமும் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல ப்ரோ. பிகாஸ் தீஸ் பீப்புள் டசன்ட் நோ ஹவு டு என்டர்டெயின். அவர் ஃபன் டாஸ்க்னா ஃபன் பண்றதுக்கு தெரியணும்ல. நன் ஆஃப் தீஸ் பீப்புள் நோ ஹவு டு என்டர்டெயின். அது என்டர்டெயின்மெண்ட்டா அவங்க ஃபன்னா பண்ணா கூட அது வந்து புல்லிங் அண்ட் மாக்கிங்ல தான் பண்றாங்க. சம்திங் பாடி ஷேமிங் ஏதாச்சும் பண்ணி தான் பண்றாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் டாஸ்க் வில் கோ. ரொம்ப போரிங் ப்ரோ. ஐயோ லைவ் கொஞ்சம் அப்பப்போ போய் பார்ப்பேன் ஏதாச்சும் இருக்கான்ட்டு. ஒண்ணுமே இல்லை ப்ரோ. நான் கூட நேற்று இமாத் ப்ரோ சொன்னாரு ஒரு லேடிக்கு வந்து கண்டென்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபயர் விடுற மாதிரி இருக்கும்னு சொன்னாருன்ட்டு பார்த்தேன். ஒண்ணுமே இல்லை ப்ரோ. யார் அந்த லேடின்னு சொல்லுங்களேன் தயவு செஞ்சு. அப்படி ஒன்றும் பண்ணல. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணாங்க கெமி என்ன பண்ணாங்க? போயிருவாரு ப்ரோ. கெமி எப்படி ப்ரோ ஓட்டிங்ல டாப் 3 வந்தாங்க ப்ரோ? அது அதை ப்ரோ நம்புறீங்க? இல்ல அன்அபிஷியல் நம்ம நம்பாம இருக்க முடியாது, சேம் டைம் வந்து நம்ம நம்பவும் முடியாது. ஸோ அதனாலதான் கேட்டேன். அன்அபிஷியல்லாம் பாட்டு ஓட்டுங்க சேம் ப்ரோ 7th சீசன்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்பாதீங்கன்னு அவன்கிட்ட போய் ஓட்டு போட்டு அவனுக்கு தான் காசு கொடுத்துட்டு இருக்கீங்க எல்லாரும். இல்ல சாம், இப்போ ஒரு வீடியோ ரசிகா நீங்க போட்டிருக்க வீடியோ ஒண்ணுல அதுல வந்து ரம்யா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து கானா வினோத்துக்கு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க. பார்க்கவே பயமா இருக்கியா? ஐயோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. எடிட்டர் ஸ்பெசிஃபிக்கா அதை காட்டுறதுக்குனே ஸ்விட்ச் பண்ண மாதிரி இருந்துச்சு சீன். சரியா? இதுக்கு ஏதாவது சரியா டப்புனு கட் ஆகி வந்துச்சு. இதான் ஸ்டார்ட் பாயிண்ட். இப்படியே இல்ல இது கட் ஆகி வெளில போயிடும். they wanted to show அந்த அந்த ராட்சசன் ஏதோ ஒரு படம் இருக்கு. அந்த பிஜிஎம் எடுத்து போட்டு விட்டோம்னா அப்படியே மேட்ச் ஆகும். ஆள் அப்படியே நின்னு நீங்க என்ன இன்னொரு மன்மதன் போட்டாங்க ஏற்கனவே. அப்படியா? அட பாவிகளா. இதுல இன்னொரு விஷயமும் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. நாங்க வினோத் தப்புன்னு அடிக்கிறாங்க இங்க நிறைய பேரு அப்படின்னா அதுக்கு என்னவோ அதை வந்து பீப்புள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஆமா தப்புதான்னு சொல்லிட்டு போறதோட எடுத்துக்கணும். ஐயோ இவங்க ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றாங்களே, பாரு ஃபேன்லாம் சொல்ல தகுதி இருக்கா, திவாகர் ஃபேன்லாம் சொல்ல தகுதி இருக்கா, இப்படி எல்லாம் முற்று குத்துட்டு வந்துடாதீங்க. வினோத் தப்புனா வினோத் தப்பு. இதே மாதிரிதான் திவாகர் தப்பு பண்ணும்போது கமருதி தப்பு பண்ணும்போது சொன்னா திவாகர் சரியா, இந்த மாதிரிலாம் கேட்டு வராங்க. இது மாதிரி பண்ணாதீங்க. இது வந்து கேவலமா இருக்கு. நீங்க யார வேணா சப்போர்ட் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா ஒருத்தர் தப்புன்னா அந்த ஒருத்தர் தப்போட சொல்லிட்டு இவங்க தப்பு இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகி பழகுங்க. இது நார்மல் தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்லாம் முட்டு கொடுத்து வராதீங்க. அண்ட் இதே மாதிரி நீங்க சர்வைவர்ல தருண் சொன்னாரு, இப்ப எந்த யூடியூபர் எந்த ரிவ்யூவர் வந்து வினோத்தை போட்டு பொழக்கிறாங்கன்னு நான் பாக்கணும். திவாகருக்கு போன மாதிரி பொழக்கிறாங்களான்னு பாக்கணும். அவி சேயான் மட்டும் தான் போய் பொழப்பாரு. அவனும் வர மாட்டேன். அது சரி.
ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அப்போ. எல்லாம் நான் வந்து போயிருக்குங்க. யூ ஆர் அபி சீயிங் இட் ரைட். ஐ இல்ல சா அபி நான் ஓப்பனா சொல்லணும்னா நான் போன சீசன்கள்லயாவது போன சீசன் நான் பண்ணல. அதுக்கு முந்தின சீசன் 7ல நான் வந்து ஒரு 10 யூடியூபர்ஸ்ட்ட வந்து நான் ஒரு நட்போட இருந்தேன். ம். அவங்க வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து சொன்னா நியாயத்தை சொன்னா புரிஞ்சுக்குவாங்கன்னு வச்சுங்களேன் நம்மளோட நண்பர்கள். இப்ப ம். யாரோடையுமே நான் டச்ல இல்ல. யாரும் ம். என்கிட்டயும் பேசுறது இல்ல, நானும் அவங்கள்ட்டயும் பேசுறது இல்ல. நான் ஒரு தனி ட்ராக்ல போய்கிட்டு இருக்கேன். அவரோட ஹீயோ someone when she was inside the house. அத பத்தி வெளில வந்து ஒரு சாரி கூட கேட்காதவங்க. Leave them. Do not talk about these people here. இது ஆக்சுவலி ஜாக்லின் மட்டும் அடிக்காதீங்க. ஆக்சுவலி ஜாக்லின் பார்வதி சப்போர்ட்டர் தான். அவங்க அன்னைக்கு மட்டும் அந்த மாதிரி இது ஸ்டோரி போட்டிருந்தாங்க. இல்ல ப்ரோ நாங்க 3 பேரும் தான் சொன்னோம். நாங்க யாரையும் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி சொல்லவே இல்ல. அந்த ஸ்டோரி போட்ட 3 பேரும் தான் சொல்றோம். இன்னைக்கு வர்ற பாருங்க. No. The girl has been. No one will come and ask that. ரசிகன் ஆக்சுவலா அவன் வந்து அந்த ஆம்பிட்ஸ்ல மட்டும் கை வைக்கல, தொடையும் தட்டியிருக்கான். இப்பதான் நான் அந்த I know. 16 செகண்ட் வீடியோ ஃபுல் வீடியோ இருக்கு. பார்த்தேன். இப்பதான் பாத்தீங்களா? அது யா தொடையோட இப்பதான் தான் ஜஸ்ட் தட்டுது. நான் பார்த்தேன். யா Yeah, யா yeah. நான் போடலாம்னு நினைச்சேன், பட் ராஜுவே போட்டான். ராஜு ம். போட்டான். ராஜு போட்டான். She is uncomfortable. Don't come and tell me that she's comfortable and all. மூஞ்சில நல்லா தெரியுது. ரசிகன் ப்ரோ எல்லாத்தையும் எடிட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுங்க ப்ரோ, ரீச் ஆகட்டும். இன்ஸ்டால போய் காப்பி எடுத்து நான் தூக்கிடுவாங்க. நான் சும்மா இன்ஸ்டால ஐடி வச்சிருக்கதே சும்மா போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக மட்டும்தான். ஐ டோன்ட் போஸ்ட் எனிதிங் இன் இன்ஸ்டா. பாப்போம் வேற யாராச்சும் இருக்காங்களா எடுத்து போட்டு விட சொல்லுவோம். ரசிகா ராஜு விக்னேஷ் ராஜு போட்டுரும். ராஜுட்ட கொடுப்போம். அதான் மொத்தமா இப்போ க்ளீனா எடிட் பண்ணி நான் போட்டு விட சொல்றேன் நாளைக்கு. Let people decide. போட்டோம். நோ ஆர்கியூங் வரலாம் பேசினா கூடாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னென்ன பண்ணனும் எல்லாத்தையும் எடுத்து கம்பைல் பண்ணி ஓகே பீப்பிள் திஸ் வாட் ஹீஸ் டன், யூ மேக் தி டெசிஷன். எண்டமால் விஜய் சேதுபதி, விஜய் டிவி, அவ்வளவுதான். ஹாய் தாத்தா. தாத்தா வந்தாரு போயிட்டாரு வந்தாரு. ஹாய் ஹாய் தாத்தா. ஹாய் சுரேஷ் சார் வணக்கம் சார், வெல்கம். வணக்கம் அழகன். அழகனா ஓகே ஓகே சார் வச்சு செய்யற மூட்ல தான் வந்திருப்பீங்க போல இருக்கு. நான் அமைதியா இருக்கிறேன் சார், நான் எதுவும் பேசல சார். ஐயா நான் என்னையா நல்லது தானேயா சொன்னேன். உங்களை யாரோ இங்க சொன்னவங்க தானே. சாம்லாம் தூங்குறாரு போல இருக்கு. குட் நைட். சாம் சாம் எல்லாம் 12 மணிக்கு தூங்கிட்டான்னு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன். ஆமா அவன் தூங்கிட்டான். 12 மணிக்கே தூங்கிட்டான் அவன். சும்மா கோஸ்ல உட்கார வச்சிருக்கோம். ரீகன் பண்றதுக்கு தேவைப்படுவார் அப்படி சொல்லி வச்சிருக்கோம். அவ்வளவுதான். எஸ் ஒன்னாச்சா தாத்தா நம்ம தாத்தா 1 hour எப்படி டிஸ்கஸ் பண்ண தாத்தா இருந்துச்சு? மாதிரிலாம் ஹை லெவல்ல டாஸ்க் எதிர்பார்த்தோம். ஒரு மண்ணும் நடக்கல இன்னைக்கு. நாளைக்கு ஏதாச்சும் ரூல்ஸ் மாத்தலாம்னு பார்ப்போம். ஐயா இது இவங்கள்ட்ட எது கொடுத்தாலும் கெடுத்துருவாங்க. ஓகே. ஏதோ சண்டை இருக்குன்னு வேற சொன்னாங்க. பார்ப்போம். என்ன சண்டை நம்மள்ட்ட என்ன இருக்கா மாட்டாது. நாளைக்கு சொல்லுங்க. இது பார்க்கலாமான்னு பார்க்கறேன். என்ன சண்டையா? வழக்கம் போலதான் தாத்தா. யா- வழக்கம் போல ஒரு யார் கேப்டன் பாருக்கும்? அதேதான். கேப்டனும் பாருக்கும் கேப்டன் அது எஃப்ஜே. எதிர்பார்த்தது தானே. அதான் கேப்டன் ஒருத்தர் வந்தா சண்டைன்னு வரத்தானே செய்யும். பாருன்னு ஒருத்தன் வந்துதானே ஆகும். ஆனா எவ்வளவு மிச்ச வந்த கேப்டனுக்கு எவ்வளவு பெட்டருங்க. அவரு கரெக்டா டீல் பண்றாரு.
பார்வை. பிராக்டிஸ்லாம் பண்ணியிருக்காரு தாத்தா. முந்தின நாள் நைட்டு காலில் விழுந்துலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? பாரு இப்போ சண்டைக்கு வந்துட்டா டபால்னு காலில் விழுந்து சொல்லிட்டு சாண்டா காலில் விழுந்து ப்ராக்டிஸ் பண்ணாரு. என்னது காலில் விழுந்தாரா? ப்ராக்டிஸ் இப்போ பாரு வந்து இப்போ சண்டைக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் எஃப்சியை கேட்டார் சாண்டாட்ட. என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோன்னே டப்புன்னு அப்படியே காலில் ஃபுல்லாக காலில் விழுந்து விட்டுருமா வேணாமா அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு போட்டாரு. முந்தா நாள் நைட்டு. ஆனா பாருவோட சாண்ட்ரா தான் இன்னும் டேஞ்சர் போல இருக்கு. சாண்ட்ராட்லாம் என்ன காலில் விழுந்து நான் திவ்யாட்டையும் சாண்ட்ராட்டையும் பர்சனலாக போய் சொல்லிட்டான். உங்களுக்கு ஏதாச்சும் வேலை வேணும் கூட என்ன கேட்டுங்க, நான் பண்ணி கூட கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு இந்த வாரம் வந்து சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். தம்பி காலையே விழுந்து விட்டாரு ஐயா. உனக்கு துணியெல்லாம் நான் மடிச்சு திவ்யாட்ட இருந்து நான் உனக்கு துணி பூரா நான் மடிச்சு தரேன், நீ எடுத்து மட்டும் வச்சுக்கோ. உங்களை அங்கேருந்து எடுத்துட்டு பெட்டி பெட்டியாக கூட நீங்கள் வைக்கணும்னா வச்சு கொடுக்குறேன். உனக்கு என்ன வேலைன்னா சொல்லு, நான் செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் சண்டை மட்டும் இந்த வாரம் வேணாம், நான் நல்லா கேப்டன்சி பண்ணணும், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி காலைல விழுந்துட்டான் முந்தா நாள் நைட்டு. பிக் பாஸால முடியாதது, ஹோஸ்டால முடியாதது, இந்த என்னது என்ன சொன்னாரு வடல பையன் செஞ்சுட்டான்ல. பாருட்டையும் கேட்டான் ஆக்சுவலி, பட் பாரு சரின்னு சொல்லுச்சு. ஆனால் ஒரு நாளைக்கு மட்டும் சரி சொல்லிட்டாங்க போல, 2ஆவது நாள் விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஐயோ அவங்களை பார்த்தாலே கடுப்பாகுதுங்க. பிக் பாஸை பார்த்தாலே கடுப்பாகுது. பார்க்கணும்னு நினைச்சாலே கடுப்பா. இங்கே சர்வேர் எங்கே போயிட்டாரு அவர் காணோம். ஒரு தரிப்பு தான் சொல்லியிருந்தாரு, நான் இந்த வாரம் 2-3 நாளாக பார்க்கல, ரொம்ப பட் சந்தோஷமா உங்களுக்கு இருக்கேன். பட் இந்த ரூம் வந்து பாரு ஃபேன்ஸ் அதிகமாச்சு. பாரு ஃபேன்லாம் இங்கே ஆர்மி ஹெட்லாம் இருக்காங்க. ஒரு ஆர்மி ஆர்மி ஹெட்ல நான் நேத்து சாம்பிட்டு சொல்லிட்டு இருந்தேன். பாரு ஆர்மி தான் நினைச்சேன். அதை என்ன கதை? ஒரு மணி பார்வை நாங்கள் அடிக்காத நாளே கிடையாது. தினமும் தான் அடிச்சுட்டு இருக்கோம் பார்வை. இன்னைக்கு கூட நீங்கள் வரது முன்னாடிலாம் அடிச்சுட்டு தான் இருந்தோம். வந்தால் ஸ்டார்ட் பண்ணி பார்வை தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆகி கானாவனத் பக்கம் போயிடுச்சு. கானாவனத் ஆரம்பிச்சோன்னே பொழுதன்னைக்கும் கானாவனத். அவருக்கு என்ன ஆச்சு திடீர்னு? நல்லா தான் இருந்தாரு, ஏன் இந்த வேலையெல்லாம் முதல்ல அப்படிதான் தான் இருந்தாரு. அப்போ வந்து பார்க்கல நிறைய பேர், நாங்கள் மட்டும் பார்த்து கேட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து எல்லாருமே பார்த்து கேட்குறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். நான் முதல்ல வச்சிருக்கேன் எல்லா வீடியோவும் கேட்குறது. போஸ்ட் எவ்ரி திங். நாளைக்கு ஒரு கம்பைலேஷன் போட்டு விட்டு ஓகே சேனல் காமிச்சு வச்சிருவோம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். டில் டேட் நாங்கள் மட்டும் கத்திட்டு இருந்தோம். இப்போ வந்து டிஎல் எல்லாருமே சொல்றதுனால இட் இஸ் கெட்டிங் ஒரு விசிபிலிட்டி. கரெக்ட் தானே சேயான்? சேயான் ப்ரோ தான், சேயான் போது எங்க கூட சேர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. Guys, any of you watching live now? என்னாச்சு? ஐ கேன் வாட்ச். இல்ல எல்லாம் உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு எல்லாம் இருக்காங்க. நாட் எல்லாரும். Gana Vinod and a few others, Aurora and all that. ஓகே. Aurora தான் Gana Vinod பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. She's sitting next to him. She's putting her hand on her shoulders. She's வினுக்குட்டி அப்படின்னாங்க. வினுக்குட்டி. So it's see we were நம்ம எல்லாரும் I don't know. Let's see what it is. அரோராக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் முன்னாடி. Anjali, conflicting. she was doing the same thing with Divagar. If you remember, she was doing the same thing with Divagar. When the conflict came, like Divagar raised against her, she took her weapon. Yeah. Simple. I'm not. It is not that she's innocent and all. She is playing her game. She will use the weapon at the right moment. When Gana raises something against her, that's when that will get used. Otherwise, it will be in the sledge. பத்திரமா வச்சிருப்பாங்க. When it needs to be used, it will get used. Yeah, in fact, she will be quietly. She will be what can you say? Wooing them, mild wooing பண்ணிட்டு தான் இருப்பாங்க. Because she wants to be in all their good books. Mildly, she will be wooing them and making them comfortable. And நல்ல trapல போய் உளுந்த பிறகு, then perhaps she will use them. So, you know, as viewers, நம்ம தான் வந்து talking about this is waste of our time and energy. You guys are just keeping your opinion is always worth your time.
Your opinion is I yours. hope. You'll always see what's happening. You'll always know multiple people's perspective. யோசிச்சு பார்க்குறோம்னா இப்போ வந்து நம்ம காலையில இருந்து வினோத் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்துட்டு இருக்கோம். Now we are able to analyze what Aurora gets out of this. ஓகே, இப்போ நடக்கிறதுல வாட் அரோரா கெட்ஸ் அவுட் ஆஃப் திஸ். இது எதுக்கு அவளுக்கு என்ன இருக்கு, அவன் வந்து கன்சென்ட் ஒன்றுமே சொல்லலை அப்படின்ற போது ஷீ இஸ் பிளானிங் சம்திங் ஆன் ஹர் ஹெட். ஸோ நவ் யூ சீன் த அதர் சைட் ஆஃப் த காயின். ஓகே, இந்த மாதிரியும் இருக்கலாம். ஆனால் வினோத் வாஸ் பேட். அரோரா இஸ் letting into it and probably will be using it later. Yeah, Aurora's just trapping all these guys on முதல்லந்தே அதுதான் she's doing from the beginning. So anyways, Do not trust anyone. ரசிகன் ப்ரோ, இப்போ வினோத் என்ன கிளாப்ஸ் பண்றாங்க? வர்றதுனால சில கேர்ள்ஸ் வந்துட்டு எகெயின்ஸ்டா போக மாட்டேங்கிறாங்களா? ஹலோ, சாரி, எழுது இல்ல வினோத்துக்கு சொல்லுங்க. வீக்கெண்ட்ல கிளாப்ஸ் வருதுல, வீக்கெண்டுக்கு கிளாப்ஸ் வருதுல, அதனால வந்துட்டு கேர்ள்ஸ்லாம் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்களா கானா வினோத்னால? அந்த பாசிபிளி மாதிரி உள்ள வந்தவங்க எல்லாருமே கானா வந்து நல்லா பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்கறனால மேபி தட்ஸ் ஆல்சோ another thing. And he doesn't do with every girl, bro. நீ யோசிச்சு பாருங்களேன், he doesn't go and do this with other girls. கிமி பக்கம் அதுக்கப்புறம் போயிருக்காரா? யோசிச்சு பாருங்க. அந்த அடிக்கு அப்புறம் the only people I see him doing this is with Ramya and Aurora as of now. வியானாட்ட போக மாட்டாரு. ஏன்னா ஒரு வாட்டி நல்லா கேட்டுருச்சு, உங்க கேமராட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிடுச்சு. He will not go with anyone. He will not try this with anyone else. விக்னேஷ் இருக்கியா? இருக்கேன். சென்ட் பண்ணிடலாமா? ஏதாச்சும் இருக்காங்க ஸ்பீக்கர்? எதுவுமே காட்ட மாட்டேங்குது. யா ஐ திங்க் இல்ல, யாரும் இல்ல. not much content to talk, right? நான் போய் ஓகே, தேங்க் யூ. I need to go and edit some. பை பை, டேக் கேர். செகண்ட் ப்ரோ, தேங்க் யூ, பை. ஸ்பீக்கர்ஸ், தேங்க் யூ, பை பை, டேக் கேர். சேம் ப்ரோ, நாளைக்கு உங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன் அது என்னன்ட்டு. I'm editing the whole content. I'll send you. பை, டேக் கேர், பை பை.